ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். 2003ஆம் ஆண்டு டிமோத்தி ட்ரெட்வெல்ங்கிற ஒரு விலங்கு ஆர்வலர் தான் வேலை செய்யற நேஷனல் பார்க்ல தான் செல்லமா கவனிச்சு வளர்த்திட்டு வர 2 விலங்குகளை பாக்குறதுக்கு தன்னோட மனைவியோட போறாரு. அப்ப யாரும் எதிர்பாராத விதமா அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த மனிதரை கொடூரமா தாக்க வந்த அந்த விலங்கு எது, அதன் பிறகு அந்த மனிதருக்கு என்ன ஆச்சு? இந்த வீடியோல இந்த மாதிரி ரொம்பவுமே ஆபத்தான செல்லப்பிராணிகளை வளர்த்தவங்க அந்த பெட் அனிமல்ஸாலேயே தாக்கி கொல்லப்பட்ட 10 சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே அதிர வைக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பிட்புல் அட்டாக். அமெரிக்கால புளோரிடா மாகாணத்துல இருக்கிற பிரிண்டா கொரேரோவும் அவரோட கணவர் இஸ்மாயில் கொரேரோவும் ஒரு பிட்புல்ல ரெஸ்கியூ பண்ணி செல்லப்பிராணியா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. பொதுவா பிட்புல் ரொம்பவுமே மூர்க்கத்தனமான ஒரு நாயினம். அப்படிப்பட்ட நாயை ரெஸ்கியூ பண்ணி அதுக்கு ஸ்கார்பேஸ்னு பேரும் வச்சு அவங்க வளர்த்திட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் பிருந்தா அந்த நாய்க்கு வாங்கின சொற்ற அதுக்கு போடுறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா சொற்று போடுறத பிடிக்காத அந்த நாய் பிருந்தாவை கொடூரமா தாக்க தொடங்குது. உடனே அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அலறல் சத்தம் கேட்டு அவங்களோட கணவரும் அங்க வராரு. அவரையும் அந்த நாய் கொடூரமா தாக்குது. அவங்களுக்கு உதவி பண்ண அவங்க பையனும் அங்க வரான். அந்த நாயோட அட்டாக்க ஸ்டாப் பண்றதுக்காக அந்த பையன் அந்த நாயோட தலையிலேயே கத்தியால குத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அதுவும் அவங்களுக்கு பெருசா உதவி பண்ணல. உடனே அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றான். உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அங்க வந்த அந்த காவல் அதிகாரிகளால நாயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பல மணி நேரம் ஆயிருக்கு. அந்த நாயை கட்டுப்படுத்துறதுக்காக எலக்ட்ரிக் ட்ரேசரை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நாயோட அட்டாக்க கட்டுப்படுத்தவே முடியல. கடைசியா அந்த நாய்க்கு மயக்க ஊசி போட்டுதான் அந்த நாயை பிடிச்சிருக்காங்க. அந்த நாயை வெளியே கூட்டிட்டு வரும்போது அந்த நாயோட முகம் முழுவதும் ரத்த கரையா இருந்திருக்குது. இந்த காட்சி முழுவதும் அன்னைக்கு முழுவதும் நியூஸ்ல காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. கிரிஸ்லி டிராஜடி. அலாஸ்கா மாகாணத்துல டிமோத்தி ட்ரெட்வெல்ங்கிற ஒரு மிகப்பெரிய விலங்கு ஆர்வலர் அந்த பகுதியில அதிகமா காணப்படுற கிரிஸ்லி கரடிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டியிருக்காரு. அதனால அவர் வேலை பார்த்த ஒரு நேஷனல் பார்க்ல 2 கரடிகளை கண்காணிச்சு செல்லமாவும் வளர்த்துட்டு வந்திருக்காரு. அந்த கரடிகளை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல 2003ஆம் ஆண்டு தன்னோட மனைவியோட அதே நேஷனல் பார்க்ல ஒரு கேம்ப அவர் போடுறாரு. முதல் நாள் எல்லாமே நல்லா தான் போயிருக்குது. ஆனா 2ஆம் நாள் அக்டோபர் 5ஆம் தேதி மதியம் தன்னோட நண்பரோட கடைசியா சேட்டலைட் போன்ல பேசுறாரு. அப்ப அவர் இங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிறதாக அவரோட நண்பர்கிட்டயும் சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு அவங்க புக் பண்ண ஏர் டாக்ஸி அங்க வருது. ஆனா அந்த இடத்துல அவங்க 2 பேரும் இல்ல. அருகிலேயே 2 கரடிகளும் சுத்திட்டு இருந்திருக்குது. உடனே அந்த டாக்ஸி டிரைவர் பக்கத்துல இருக்கிற பார்க் அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. அதிகாரிகள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்க கொடூரமான முறையில டிமோத்தி இறந்து கிடக்கிறாரு. அவரோட உடம்புல இருக்கிற தலை மற்றும் முதுகு தண்டோட மட்டும் தான் அங்க கிடைச்சிருக்கு. அவரோட மனைவியோட பாதி உடல் டென்ட்டுக்கு பக்கத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உடல்களை எடுக்க போகும்போது அந்த அதிகாரிகளை அச்சுறுத்தும் விதமா அந்த கரடிகள் அவங்கள தாக்க வருது. உடனே அவங்க அந்த 2 கரடிகளையும் சுட்டு கொள்றாங்க. அதுல ஒரு கரடியோட வயித்துல டிமோத்தியோட உடல் பாகங்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. crocodile attack. 2019ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான் இது. BC2ங்கிற ஒரு பெண்மணி இந்தோனேஷியால இருக்கிற பேர்ல் ஃபார்ம்ல லெபார்டரி ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபார்ம்ல பல விலங்குகள் இருந்திருக்கு. அதுல ஒரு crocodile அந்த ஃபார்மோட ஓனர்ஸ் இல்லீகலா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த முதலையோட பேரு மேரி. அது 10 அடி நீளமும் 700 கிலோ எடையும் கொண்ட மிகப்பெரிய முதலையா இருந்திருக்கு. அந்த ஃபார்ம்ல வேலை செஞ்ச அந்த பெண்மணி அடிக்கடி இந்த முதலை இருக்கிற இடத்துக்கு போய் அதுக்கு உணவும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்று இந்த பெண்மணி அந்த முதலையை பார்க்கிறதுக்காக அங்க போனதா சொல்லப்படுது. ஆனா ரொம்ப நேரம் ஆயும் அந்த பெண்மணி திரும்பி லேபுக்கு வரவே இல்ல. சந்தேகத்துல சில பேர் அந்த முதலை இருக்கிற குளத்துக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பெண்மணியோட பாதி உடல் அந்த முதலையோட குளத்துல இருந்திருக்கு. இத பார்த்த உடனே வேற வழி இல்லாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து அந்த இல்லீகலா வளர்த்த முதலைய பறிமுதலும் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னா இந்த பெண்மணி முதலையோட குளத்துல கால் தவறி விழுந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த முதலை இந்த பெண்மணி உணவு கொடுக்கும் போது அந்த பெண்மணியை கடிச்சு இழுத்திருக்கலாம்னு சொல்றாங்க.
பிக் அட்டாக். காட்டு பன்றிகள் ரொம்பவுமே ஆபத்தானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பண்ணைகள்ல வளர்க்கக்கூடிய பன்றிகள் அந்த அளவுக்கு ஆபத்தானது கிடையாது. அவைகள் சாதுவாகத்தான் இருக்கும். ஆனா 2012 நடந்த இந்த இன்சிடென்ட கேட்டீங்கன்னா நீங்க உங்க ஒப்பீனியனையே மாத்திக்குவீங்க. அமெரிக்கால ஓரிகன் பகுதியில 69 வயதான டெரி பென்ஸ் கார்னர் ஒரு மிகப்பெரிய பன்றி பண்ணையை நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த மிகப்பெரிய பன்றி பண்ணையை அவர் ஒருத்தர் மட்டும் தான் கவனிச்சுட்டு வந்திருக்காரு. சம்பவம் நடந்த அன்று இவர் அந்த பிக் ஃபார்முக்கு போய் எப்பவும் போல தன்னுடைய வேலையை தொடங்கியிருக்காரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே அவர்கிட்ட இருந்து அவரோட மனைவிக்கு ஒரு போன் வருது. போனோட மறுபக்கத்திலிருந்து அவரோட அலறல் சத்தம் கேக்குது. உடனே அவங்க அவர் இருக்கிற இடத்துக்கு வேகமா போயிருக்காங்க. ஆனா போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே அவங்களுக்கு காத்துட்டு இருந்திருக்கு. அந்த ஃபார்ம்ல அவரோட பாதி உடம்பு தான் இருக்குது. மீதி உடம்பு எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல தான் தெரிய வருது இருந்த பன்றிகள் தான் அவரை தின்னு இருக்குதுன்னு. இந்த நிகழ்வு இப்படிதான் நடந்திருக்குன்னு போலீசார் சில அனுமானங்களை சொல்றாங்க. அவருக்கு அங்க போகும்போது ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். அப்ப கீழே விழுகும்போது இந்த பன்றிகள் வந்து அவரோட உடம்ப தின்றுக்கலாம்னு சொல்றாங்க. இல்லனா அவர் சுத்தம் பண்ண போகும்போது இந்த பன்றிகளை அவரை மோதி கீழே தள்ளி விட்டு அவரோட உடம்ப தின்றுக்கலாம்னு சொல்றாங்க. மங்கி அட்டாக். 2019 ஆண்டு மலேசியால தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அங்க இங்கா முகமதுங்கிற 72 வயது மனிதர் தன்னோட செல்ல பிராணியா குரங்க வளர்த்துட்டு வந்திருக்காரு. பல ஆண்டுகளா அந்த குரங்கு அவர்கிட்ட செல்ல பிராணியா இருந்திருக்குது. தன்னோட தென்னந்தோப்புல தேங்காய் பறிக்கிறதுக்காக அந்த குரங்குக்கு ட்ரைனிங் எல்லாம் அவர் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால தினமும் அந்த தென்னந்தோப்புக்கு தேங்காய் பறிக்கிறதுக்காக இந்த குரங்கோட அவரு போறது வழக்கம். அதே மாதிரி தான் ஒரு நாள் தன்னோட 29 வயது நிரம்பிய மகனான சகாரியா கிட்ட சொல்லிட்டு அவரோட தென்னந்தோப்புக்கு தேங்காய் பறிக்கிறதுக்கு எப்பவும் போல இந்த குரங்கு கூட்டிட்டு போறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் தன்னோட தந்தை வீட்டுக்கு திரும்பாததால அவரோட மகன் அந்த தென்னந்தோப்புக்கு போறாரு. அங்கதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்தது. அந்த தென்னந்தோப்புல அவரோட தந்தை கொடூரமான முறையில தாக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்காரு. பக்கத்திலேயே இந்த குரங்கும் ஆக்ரோஷமான நிலையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்குது. இவரை பார்த்த உடனேயே இவரையும் தாக்குறதுக்கு அந்த குரங்கு முற்படுது. உடனே இவரு கத்த தொடங்குறாரு. இவரோட சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த ஒரு நபர் வந்து இவரை அந்த குரங்கு கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. வனவிலங்கு அதிகாரிகள் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாரு. ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் அங்க வந்து அந்த குரங்க பிடிக்க பார்த்திருக்காங்க. ஆனா அது ரொம்பவுமே ஆக்ரோஷமா இருந்ததால மயக்க ஊசி செலுத்தி தான் அந்த குரங்க பிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த குரங்க கூண்டுல அடைச்சு பக்கத்துல இருக்கிற காட்டுல கொண்டு போய் விட்டுருக்காங்க. கேசோவேரி அட்டாக். ஆஸ்திரேலியால வடக்கு பகுதிகளில் பெரும்பாலும் காணக்கூடிய இந்த பறவை இனம் தான் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பறவை இனமா கருதப்படுது. இவைகளோட தடிமையான கால்களும் கூர்மையான அலகுகளையும் கொண்டு தாக்குச்சுன்னா கண்டிப்பா யாராலையும் உயிர் பிழைக்க முடியாது. ஆஸ்திரேலியாவில 75 வயது நிரம்பிய மார்வின் கொஜோஸ் ஈமு நெருப்பு கோழி வளர்க்கறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டியிருக்காரு. அதனால கேசோவேரி பறவைகளையும் எடுத்து இவர் வளர்த்திட்டு வந்திருக்காரு. எப்பவும் போல தன்னோட பண்ணைக்கு அந்த பறவைகளை பாக்குறதுக்காக அவர் போறாரு. போற இடத்துல அவர் தடுக்கி விழுகிறாரு. உடனே அந்த கேசோவேரி இவரோட அருகில வந்து தன்னோட கூர்மையான நகங்களையும் அலகுகளையும் கொண்டு அவரை கொடூரமா தாக்க தொடங்கி இருக்கு. உடனே அந்த பறவைகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் போராடி இருக்காரு. அதற்கு மத்தியில அவசர எண்ணுக்கும் கால் பண்ணி உதவியும் கேட்டிருக்காரு. ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுறாரு. அவரோட உடலை போலீசார் பறிமுதல் செய்யும் போது அவர் முகம் முழுவதும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. அந்த முகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 12 வெட்டு காயங்கள் இருந்திருக்கு. ரொம்பவுமே ஆபத்தான பறவை என்னன்னு தெரிஞ்சும் அந்த பறவையை வளர்த்த இவரோட உயிரை அந்த பறவையை பறிச்சிருச்சு. டைகர் அட்டாக். 2020 ஆண்டு நியூயார்க் நகரத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அந்த பகுதியில ஆண்ட்ரோவின் யாட்ச்ங்கிற ஒரு மனிதர் தன்னோட அபார்ட்மெண்ட்ல ஒரு பெங்கால் டைகரை பெட் அனிமலா வளர்த்துட்டு வந்திருக்காரு. 31 வயதான அவரு அந்த பகுதியில டாக்ஸி டிரைவரா இருந்திருக்காரு. அவரு மினிசோட்டா பகுதியில் இருக்கிற ஒரு வைல்ட் அனிமல் பார்க்ல இருந்து அந்த பெங்கால் டைகரை வாங்கியிருக்காரு. இதே விலங்குகள் காப்பகத்திலிருந்து இதுக்கு முன்னாடி அவர் ஒரு சிங்கக்குட்டியும் வாங்கியிருக்காரு. அந்த சிங்கக்குட்டி பெருசானதுக்கு அப்புறம் அது இன்னொருத்தருக்கு வித்துட்டு இந்த ஒரு பெங்கால் டைகரை வாங்கியிருக்காரு. அந்த புலிய தன்னோட அபார்ட்மெண்ட் குள்ளையே வச்சு அவர் வளர்த்திட்டு வந்திருக்காரு. அந்த புலிக்கு ஒருவேளை மட்டும்தான் அவர் உணவு கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி தன்னை ஒரு பிட்புல் நாய் கடிச்சதா சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து அவரை பார்த்தவங்க அந்த காயம் ரொம்பவுமே ஆழமா இருந்ததை சந்தேகிச்சு போலீஸ கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து அந்த காவல்துறை அவரோட அபார்ட்மெண்ட்டை சோதனை பண்றாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய புலி இருக்கிறத பார்த்து அவங்க அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த புலி ரொம்பவுமே ஆக்ரோஷமா அந்த போலீஸ் ஆபீசர்ஸ தாக்க வந்திருக்கு. அவங்க கடைசியில மயக்க மருந்து கொடுத்து அந்த புலிய அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. சட்டங்களை மீறி இல்லீகலா புலிய வளர்த்ததால அந்த மனிதரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க.
வேப்பிட்டி அட்டாக். ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த பவுல் மெக்டொனால்ட் ரொம்பவுமே வித்தியாசமான வேப்பிட்டிங்கிற ஒரு மான் வகையை தன்னோட செல்ல பிராணியா வளர்த்துட்டு வந்திருக்காரு. தன்னோட குடும்பத்தார் பல தடவை வான் பண்ணியும் கேட்காம இந்த மானை அவரு வளர்த்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அவரோட தோட்டத்தில் இருக்கிற இந்த மானுக்கு உணவு வழங்க அவரு போயிருக்காரு. போன இடத்துல அவரோட அலறல் சத்தம் கேக்குது. அதை கேட்ட உடனேயே அவரோட மனைவி மேண்டியும் அவரோட பையனும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அவங்க வந்து அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நேர்லயே பாக்குறாங்க. அந்த மானோட பெரிய கொம்பை வச்சு அந்த மனிதரை அது பயங்கரமா தாக்கிட்டு இருந்திருக்குது. காப்பாத்த போன அவரோட மனைவியும் பயங்கரமா தாக்குது. உடனே அவங்களோட மகன் பக்கத்துல இருக்கிற போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் வந்து அவங்க 2 பேத்தையும் காப்பாத்துறதுக்குள்ள பவுல் மெக்டொனால்ட் ரத்த வெள்ளத்துல அந்த இடத்திலேயே உயிரிழக்கிறாரு. அவர் மனைவியான மேண்டிய ரொம்பவுமே ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கேட் டிராஜடி. இங்கிலாந்துல இருக்கிற ஹாம்ஷார் மாகாணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. அங்க 56 வயது நிரம்பிய ஜானட் வில்ங்கிற ஒரு பெண்மணி தனிமையில தன்னோட வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. தனிமையில இருந்த அவங்க அதிகப்படியான நாய்களையும் பூனைகளையும் தன்னோட செல்ல பிராணியா வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. சிறிது காலம் எல்லாமே நார்மலா தான் போயிருக்குது. ஆனா கொஞ்ச நாளா அவங்க வீட்டுக்கு வந்த எந்த ஒரு லெட்டரையோ இல்ல மேலையோ அவங்க மெயில் பாக்ஸ்ல இருந்து எடுக்காமயே இருந்திருக்கிறாங்க. அந்த பாக்ஸும் நிரம்பி வழிஞ்சிருக்குது. இத பார்த்த நெய்பர்ஸ் எல்லாரும் பயந்து போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீசார் வந்து ஜானட்டோட வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அவங்க உள்ள போய் பார்க்கும்போது அவங்களை அதிர வைக்கிற பல சம்பவங்கள் உள்ள நடந்திருக்குது. அங்க ஜெனட் இறந்து கிடந்திருக்காங்க. அவங்க உடம்புல பாதி மட்டும் தான் அங்க இருந்திருக்கு. அவங்க வளர்த்தின சில பூனைகளும் நாய்களும் பசியால இறந்து போயிருக்குது. இன்னும் சில நாய்களும் பூனைகளும் உசுர கையில பிடிச்சிட்டு நடந்துட்டு இருந்திருக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வருதுன்னா இந்த பூனைகளும் நாய்களும் பல நாள் பசியா இருந்ததாகவும் அதனால இறந்து போன தன்னோட ஓனரோட உடம்பையே கடிச்சு தின்னதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல ஜெனட் எப்படி இறந்தாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்து போயிருந்ததை அவங்க கண்டுபிடிச்சாங்க. வைல்டு பீஸ்ட் அட்டாக். இந்தியானா பகுதியில் இருக்கிற கிளவுஸ் ரேடன் ரொம்பவுமே வித்தியாசமான செல்ல பிராணிகளை வளர்க்கறதுல ஆர்வம் கொண்டவரா இருந்திருக்காரு. அவரு லாமா, ஈமு கோழி, ஆஸ்ட்ரிச், மான்னு பல விலங்குகளை வளர்த்துட்டு வந்திருக்காரு. அது கூடவே ஒரு காட்டெருமையையும் அதோட கண்ணுக்குட்டியையும் வளர்த்துட்டு வந்திருக்காரு. அது ஒரு ஆண் காட்டெருமையா இருந்ததால இனப்பெருக்க காலத்துல ரொம்பவுமே ஆக்ரோஷமாகவும் பயமுறுத்துற மாதிரியும் அதோட நடவடிக்கைகள் இருந்திருக்கு. ஒரு நாள் அவரோட பண்ணைக்கு அவர் எப்பவும் போல கிளம்பி போறாரு. ஆனா அந்த நாள்ல அவர் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால சந்தேகப்பட்ட அவரோட குடும்பத்தார் அவரோட ஃபார்முக்கு போய் பார்க்கறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே அவர் கொல்லப்பட்டிருக்காரு. ரத்த வெள்ளத்துல கிடந்த அவரோட உடலை பார்த்துட்டு அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. தீவிரமா இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரோட நெஞ்சு பகுதியிலையும் கழுத்து பகுதியிலையும் அந்த காட்டெருமை கடுமையா தாக்கின அடையாளங்கள் இருந்ததை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண டாக்டர்ஸ் இவர் இறந்து பல மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த 10 சம்பவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.